இந்த ஊமை விளங்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு கண் பார்வை இருக்கிறது. பார்வை இருப்பதனால நமக்கு பகல் தெரியுது, இரவு தெரியுது. ஒருவருக்கு பார்வையை ஒரு படலம் மறைச்சிருச்சு. இப்போ அவருக்கு பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டால், சூரியன் இருக்க பொழுதும் இருட்டாகத்தான் இருக்கும், இரவு பொழுதும் இருட்டாகத்தான் இருக்கும். எனவே அவருக்கு பகல் இரவு வேறுபாடெல்லாம் கண் வழியாக இல்லை. கண் எப்போதும் இருட்டையே பார்த்து கொண்டு நிற்குது. சரி, இப்போ இந்த படலத்தை கிழித்து அறுவை சிகிச்சை செய்து மெல்ல பார்வை பெற்றது. இப்போ படலம் இல்லாத பொழுது, அதாவது கண்ணின் பார்வையை படலம் மறைக்கும் போது சூரியன் இருக்குது, ஆனால் அவருக்கு எப்படி தெரியுது? இருளாகவே தெரியுது. படலம் நீங்கின வழி கண்ணின் பார்வை சூரிய ஒளியோடு கலந்து சூரியனையும் காணுகிறது, தன்னையும் காண்கிறது, உலகத்தையும் காணுது. இப்போ இரண்டு சூரிய ஒளியும் இருந்தது, கண்ணொளியும் இருந்தது, நடுவில் படலம் மறைச்சிருந்தது. படலம் மறைத்த வழி சூரியனும் தெரியல, கண்ணும் தெரியல, உலகமும் தெரியல. படலம் நீங்கின வழி சூரியனும் தெரிகிறது, கண்ணும் தெரிகிறது, உலகம் தெரியும். இப்போ எது போச்சு, எது வந்துச்சு? இதுவும் போகலை, அதுவும் வரல. அது அந்த இடத்துல நிற்கிது. கண் இங்கேயே நிற்கிது, சூரியன் அங்கே நிற்கிது. ரெண்டுக்கும் இடையில் ஒரு திரை இருக்கிறது. இந்த திரை மறைக்கப்படும் போது சூரியன் புலனாவதில்லை, திரை நீங்கின வழி சூரியன் புலனாகிறதல்லவா? அது மாதிரி ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிரை ஆணவம் என்கிற படலம் மறைத்திருக்கிறது. சிவம் கூடவே நிற்கிது. கூடவே எது போல? கண்ணின் பார்வையை படலம் மறைத்த வழி சூரியன் அருகிருந்தும் தெரியாதது போல சிவம் உன் கூடவே இருப்பது உன்னால் உணர முடியாது இருக்கிறது. எப்ப இந்த படலம் நீங்குகிறதோ அப்பொழுது சூரியன் உன் பக்கத்தில் இருப்பது விளங்கும். நீ படலம் இல்லாத பொழுதும் சூரியன் உன் பக்கத்தில் தான் இருந்தது, படலம் நீங்கின வழியும் சூரியன் உன் பக்கத்தில் தான் இருக்கிறது. அதுபோலவே அறியாமையில் கிடந்த பொழுதும் சிவம் உன்னோடு தான் இருந்தது. இந்த உடம்புக்குள் கிடக்கும் பொழுதும் சிவம் நம்மோடு தான் இருக்கிறது. நீங்கள் அறியாமை நீங்கி பிறவி குற்றங்கள் நீங்கி அருள் ஞானத்தை பெறுகின்ற பொழுதும் சிவம் நம் கூடவே நிற்கிறது. இதுதாங்க இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாள். ரொம்ப இன்றியமையாத உவமை. நீங்க போவதும் இல்லை, அவன் வருவதும் இல்லை. அப்ப இறைவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டா எங்கும் இருக்கிறான். எங்கும் இருக்கிறோம், நான் ஏன் பார்க்கல? அவன் கேட்போமா இல்லையா? எங்கும் இருக்கிறாங்கிறீங்கல்ல, அவன் நான் பார்க்க வேண்டாமான்னார். அறியாமை என்கின்ற படலம் உன் அறிவை மறைத்திருக்க வரைக்கும் அவன் தெரிய மாட்டான். அது எது போல? கண்ணின் பார்வையை படலம் மறைத்த வழி உலகத்துக்கு வெளிச்சம் தருகிற சூரியன் தெரிவதில்லை அல்லவா? ஆம், அதுபோல படலம் நீங்குச்சுன்னா உடனே பார்த்துருவீங்களா என்ன? கண் அறுவை சிகிச்சை செய்தவங்களுக்கு தான் தெரியும். அறுவை சிகிச்சை செய்த பிறகு பச்சை கலராக ஒரு துணியை கட்டிடுவாங்க. அதுலேயே ஒரு குறிப்பிட்ட நாள் பச்சை கலர் மட்டும்தான் பார்க்கணும். பார்த்து அப்புறம் மருத்துவர் சொன்ன நாள் போய் பார்த்தா இந்த துணியை எடுத்துலாம் சொன்னால் அப்புறம் தான் உலகம் தெரியும். நல்லா நினச்சி பாருங்கள். படலம் மறைத்த வழி இருள் தெரிந்தது, அது படலம் நீங்கிய பிறகு எடுத்தோடனே சூரியன் தெரியாது, எது? பச்சை கலர் துணி தான் தெரியும். இருட்டில் கிடந்த உயிருக்கு சிகரம் தெரியாது உடனே. அப்போ எது தெரியும்? முதல்ல தான் தெரியும், அதான் பச்சை நிறம். இந்த பச்சை நிறத்தோடு இந்த கண் பழக்கப்படணும். இந்த யாவாகிய உயிர் பச்சை நிறமாகிய வாவோடு பக்குவப்பட்ட பிறகுதான் சிவம் என்கிற சூரியனை காணும். சைவ சித்தாந்தம் இருக்குது. இதில் அறுவை சிகிச்சை. எங்க கருப்பு துணி கட்டி விடலாம்ல? அறுவை சிகிச்சை ஏதோ ஒரு துணியை கட்டினா போதும், கட்டலாம் இல்லை? ஏங்க பச்சை துணியை கட்டணும்? நீங்கள் மருத்துவர்கள் போய் கேளுங்க, ஏங்க ஐயாக்க அறுவை சிகிச்சை பிறகு நீங்கள் ஏன் பச்சை கலர் தான் கட்டணுமா என்ன? ஏன்னா இருட்டில் இருக்கிற உயிருக்கு அந்த சூரியனாகிய செம்பொருளை காண வேண்டும் என்றால் பச்சை நிறத்தோடு பக்குவப்பட்டால்தான் செம்மை நிறத்தை காண முடியும். எனவே உயிர் இருள் என்கிற ஆணவத்தில் கிடக்கக்கூடிய உயிர் அதிலிருந்து நீங்கின பொழுது வா என்கிற அருளோடு சம்பந்தப்பட்ட பிறகுதான் சீய காணணும்.
வாவை விட்டுட்டு சீயை நேரடியாக பார்க்கலான்னு நினச்சிட்டு துணி வேண்டான்னு எடுத்துட்டிங்கன்னா கண்ணு போயிடும். அவ்வளோதான் நிலைமை. எனவே நம்ம வாவை விட்டு சீயெல்லாம் பார்க்க முடியாது. வா வழியாக தான் சீயை பார்க்கணும். இதுதான் சைவ சித்தாந்தம். எனவே அறுவை சிகிச்சையில் இருக்கிறது சைவ சித்தாந்தம். எங்கே சைவ சித்தாந்தம் இல்லைன்னு நினச்சி பாருங்க, எல்லா இடத்துலும் இருக்குது. நாம் தான் பார்க்கணும் அதனுடைய பொருள், அந்த உண்மை நமக்கு விளங்க வேண்டும். எனவே கண் போல ஆன்மா, அந்த கண்ணினுடைய பார்வை போல அறிவு, அந்த பார்வையை மறைத்த படலம் ஆணவ மலம். அந்த படலம் நீங்கின வழி சூரியனை காணலாம். சூரியன் இந்த படலத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தும் சரி, எல்லா காலத்தும் அங்கேயே தான் இருக்குது. அது மாதிரி தான் சிவம் நம்மோடு எப்போதும் இருக்கிறது. அதனால்